வணக்கம் ஜீவன் டிவி யூடியூப் நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. போன எபிசோட்ல கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மைண்ட்னா என்ன, மனம்னா என்ன, ஒரு தியானம்னா என்ன அப்படின்றது. இந்த எபிசோட்ல கொஞ்சம் டீப்பா மனம்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த தியானம் தவம் எல்லாமே எதுக்குன்னா உங்க மனதை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கோ, உங்க மனதை நீங்க ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, உன் மனம் உன் நண்பனானால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனா உன் மனம் எதிரியானால் உன் வாழ்க்கையே இல்லாமல் சென்று விடும். அப்படி இருக்கும்போது அந்த மனதை நம்ம எப்படி நண்பனாக்குறது, மனதை நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மனம்ங்கிறது நீங்க காலைல எந்திரிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே அது செயல்பட ஆரம்பிக்கும். அது கடைசியில நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த மனம் செயல்பட்டு தான் இருக்கும். அதுதான் இறைவனோட இயற்கையோட படைப்பு. அந்த மனம் நம்மளுக்கு தேவையானதை சொல்லுதா, இல்ல அதுவா அதோட இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் செய்தாங்கிறது தான் அதோடைய போக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மனம் அப்படின்றத எப்படி நம்ம கையகப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப மனம் அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மனம் அப்படின்றது என்னைக்குமே உங்களை பின்னோக்கியோ இல்ல முன்னோக்கியோ மட்டும்தான் சிந்திக்க வைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. 3 வகையான காலங்கள் இருக்கு, தெரியும் இல்லையா? பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ பழைய காலம்ங்கிறது இறந்த காலம். அப்போ பாஸ்ட், நம்ம வாழ்க்கையில பாஸ்ட் அப்படின்றத பத்தி மனம் சிந்திச்சுட்டே இருக்கும் பாருங்க. அப்படி இல்லையா நம்மளுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் அதை பத்தி செஞ்சுட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த மனதுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒண்ணு இறந்த காலத்தை பத்தி யோசிப்பது. நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி யோசிக்கும். இல்லையா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு யோசிக்கிறது. அப்போ அதோடைய போக்கு எதிர்காலத்திலும் இறந்த காலத்திலும் மட்டுமே இருக்கும். அப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இறந்த கால சம்பவங்களை வச்சுதான் உங்க எதிர்காலம் முடிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய இறந்த காலத்துல நீங்க என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ், என்ன மாதிரி சிந்தனைகள், என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குதோ அது சம்பந்தப்பட்டுதான் உங்க ஃபியூச்சரே இருக்கும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இறந்த காலத்தை பத்தி முழு கண்ட்ரோல் அதுக்கு இருக்கும் பொழுது உங்க எதிர்காலத்தோட கண்ட்ரோலும் அந்த மனத்துல தான் இருக்க முடியும். அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம விலகிறது, அதுல எப்படி இருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னா, நடுவுல இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை நம்ம புடிச்சிட்டா போதும், மனதோடைய வேலை கம்மியாயிரும். அப்ப அந்த மனதை வீக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க நிகழ்காலத்துக்கு வரணும், the present moment. அப்போ இந்த நொடிங்கிறதா பிரசன்ட் மொமெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நொடி போயிருச்சுன்னா இந்த நொடி திருப்பி வராது. அது இறந்த காலத்துக்கு போயிருச்சு. இறந்த காலம்னு ஒண்ணு இல்ல, எதிர்காலங்கிறது இனிமேல் வரப்போகுது. அப்போ உண்மையான வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நொடியில மட்டும்தான் இருக்கு. அப்போ உங்க மனதை கட்டுப்படுத்தி கட்டளையிட்டு இந்த நொடிக்கான வாழ்க்கையா நீங்க வாழும் பொழுது உங்களுடைய இறந்த காலம் அது துன்பமா இருக்கலாம், நரக வாழ்க்கையா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், ரொம்ப 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 ஆக்ரோஷமா இருக்கலாம், விரக்தியின் உச்சமா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம், எதுவானா இருந்தாலும் சரி. ஆனால் இந்த நிகழ்காலத்தை நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் வெற்றியா மாறும், உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கும் அது. அப்ப இந்த நிகழ்காலத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய டைம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணி பாருங்களேன், அந்த டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த நிகழ்காலத்துல, அதாவது சப்போஸ் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் சில பேருக்கு, பாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், இல்ல சமையல் பண்றது பிடிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், டிராவல் பண்றது பிடிக்கும். அப்ப இந்த மாதிரி பிடித்த விஷயங்களை நீங்க பண்ணும்பொழுது உங்க மனம் அமைதியா இருக்கும். பாத்திருக்கீங்களா? இந்த நிகழ்காலத்தை ரசிக்க தோணும். சில பேருக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், நல்லா போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா அவங்க மனம் அங்க இருக்காது, அந்த சாப்பாட்டுல முணுக்கவங்க சேர்த்துவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த நிகழ்காலத்துல நீங்க இருக்கணும். அந்த நிகழ்காலத்துல இருக்கிறது தான் பிரசன்ட் மூமெண்ட். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் பிரசன்ட் மூமெண்ட் கொண்டு வரணும். அப்படின்னா என்ன, உங்கள் மனம் இறந்த காலத்துக்கு போச்சுன்னா டக்குன்னு பிரசன்ட் கொண்டு வந்துருங்க. உங்களுடைய மனம் எதிர்காலத்துக்கு போனா பிரசன்ட் கொண்டு வந்துருங்க. திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி அது போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அது சுபாவம் அதுதான். இத்தனை வருஷம் ஆயிருச்சு நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணல, அது இயக்கத்துலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இயக்கத்துக்கு தான் மனம் வரணுமே தவிர மனதோட இயக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த மனதை கட்டி போட்டு இழுக்கிறது இந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது தான். அந்த பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அந்த பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனை ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மூச்சு, அதாவது மூச்சு காத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மூச்சு காத்த கவனிங்க. இல்லையா உங்க கையை கவனிங்க, இல்லையா உங்க காலை கவனிங்க, இல்லையா ஒரு பொருளை கவனிங்க. அப்போ ஏதோ ஒண்ணு இந்த சமயத்துல இந்த நொடியில மத்த எண்ணங்கள் இல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு
நிகழ்காலத்துக்கு அந்த மனம் கொண்டு வரும். ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமத்தை சொல்றேன் கேட்டுங்க. உங்களுடைய மூச்சுக்கும் உங்களுடைய மனதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. எவன் ஒருவன் மூச்சை கட்டுப்படுத்துகிறானோ அவன் மனதையும் கட்டுப்படுகிறான். நம்மளுக்கெல்லாம் மூச்சுன்னு சொல்லுவோம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சொல்லியிருப்போம் நம்ம. ஆனா இந்த மூச்சு காற்றுங்கிறது அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு பேரு பிராணன். பிராணன்னா உயிர், பிராணசக்தி, உயிர் சக்தி. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு செல்போனுக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரி தான் இந்த மூச்சு. ஆனா நிறைய பேர் அதை யூஸ் பண்றது இல்லை கரெக்டா. அப்போ அந்த பிராணனை கரெக்டா நம்ம பிடிக்கணும். பிராணனை பிடிச்சிட்டா மனதை பிடிச்சிடலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான பயிற்சி அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க இருக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளானது. ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போங்க. நடந்து போகும்போது உங்க காலவே பார்த்துட்டு வாங்க. இல்லையா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உங்க இதய துடிப்பை கவனிச்சுட்டே இருங்க. இல்லையா கண்ணை மூடி உங்க கையை கவனிச்சுட்டே இருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் தான் அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். அது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்க மனம் உங்கள் வசப்படும். ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க எத்தனை வயசா இருந்தா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், மிடில் ஏஜ், லாஸ்ட் இல்ல வயசானவங்களா இருக்கலாம். இத்தனை வருஷமா நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணல. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணனே மனதை கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்கு தீவிரமான பயிற்சி வேணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு பயிற்சியா நான் சொல்லுவேன். அதை எவ்வளவு நேரம் நீங்க பயிற்சி செய்யறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி நிகழும். புரியுதுங்களா? இப்ப அடுத்து வரக்கூடிய அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு பயிற்சி நேரடியாக ஆரம்பிக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், நான் உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நன்றி.